வணக்கம் நேயர்களே, யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் பிரசன்ஸ் ஒரு நாள் வித் ஆர்பி உதயகுமார். Yasko shirts, trousers and dhotis. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன், உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, பல்வேறு திருவிழாக்களுக்கு பெயர் பெற்றது நம்முடைய மதுரை மாநகரம். இன்னும் எந்த விதமான படமும் இல்லாம அதே சிம்பிளான ஒரு அலுவலகமா மக்களை சந்திக்கிறதா முக்கியமே தவிர இடம் முக்கியம் இல்லைன்ற மாதிரி பொது வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிற நம்ம எல்லோரும் எளிமையாக அணுகக்கூடிய வகையில இருக்கணும். நான் உங்களோட பல முறை உணவு இருந்துடக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு பிடித்த உணவுன்னு ஏதாவது இருக்கா, இல்லை வயிறை நிரப்புறதுக்கு தான் உணவு அப்படின்ற அளவோட இருந்துக்கிறீங்களா? என்னைய பொறுத்த அளவுக்கு ருசிக்கு சாப்பிட்ற காரணம் பசிக்கு சாப்பிட்றது மட்டும்தான். இல்லை டயட்னு எதுவும் ஃபாலோ பண்ணுவீங்களா? முயற்சி பண்றேன், ஆனா முயற்சியில வெற்றி கிடைக்கல எனக்கு. அம்மாவால் பலனடைஞ்சவங்க, வாழ்க்கையில் முன்னேறினவங்க அப்படின்னு சொல்லி ஏராளமான பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் தோணாத ஒரு விஷயம் உங்களுக்கு தோணியிருக்கு. அம்மாவுக்கு ஒரு கோயில் கட்டணும் ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இந்த தெய்வத்தினுடைய அருளாசியால் நமக்கு கிடைத்த அடையாளம், வாழ்வாதாரம், இது ஏன் பொதுமக்களுக்கும் விரிவான வகையில கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில தான் இந்த கோயில் என்னுடைய சிந்தனையில வந்தது. மதுரை மண்ணில் திரு ஆர்பி உதயகுமார் அவர்களோடு தான் இன்று ஒரு நாள் நாம் டிராவல் செய்ய போகிறோம். முன்னாள் அமைச்சர், அதை விட பழைய கதை வேணாம், இன்றைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கிறார். திருமங்கலம் தொகுதி எம்எல்ஏவாக 2வது முறை வெற்றி பெற்றிருக்கிறார். அவரோடு தான் ஒரு நாள் முழுக்க நாம் டிராவல் செய்ய போகிறோம். வாருங்கள், அவருடன் செல்லலாம். அம்மாவால் பலனடைஞ்சவங்க, வாழ்க்கையில் முன்னேறினவங்க அப்படின்னு சொல்லி ஏராளமான பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் தோணாத ஒரு விஷயம் உங்களுக்கு தோணியிருக்கு. அம்மாவுக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் பலரால் வியந்து பார்க்கப்பட்டது. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இதை எப்படி செயல்படுத்துனீங்க? இப்போ ஒவ்வொரு ஆண்டும் அம்மா அவர்களுக்கு பிறந்த நாள் வருகிற போது அண்ணாவுடைய தொண்டர்கள், கழகத்துடைய தொண்டர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அம்மாவின் திருநாமத்திலே திருப்பெயரில் இரத்த தான முகாம், அன்னதான முகாம், மருத்துவ முகாம், விளையாட்டு போட்டிகள், அதேபோல் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, இது போன்று நடத்துவோம். அம்மா என்ன சொல்லுவாங்க, என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு என்னை சந்திக்க வர வேண்டாம், அந்த பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு ஏழைக்கு பயனளிக்கின்ற வகையில் நீங்கள் ஒரு நலத்திட்டங்கள் கொடுத்தீங்கன்னா என் மனம் மகிழ்ச்சி அடையும்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு நம்ம நடத்துவோம். ஒவ்வொருத்தரும் அம்மாவுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக நாங்கள் தொண்டர்கள் அம்மாவுக்கு புகழ் சேர்க்கணும், அம்மாவுக்கு செல்வாக்கு வரணும், நீடோடி ஆயுள் வரணும் அப்படின்னு எல்லாரும் செய்வோம். அப்படி வருகிற போது நான் அம்மா பேரவை செயலாளராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு, அதாவது இந்த மகளிருக்கு திருமணம் செய்து வைப்பது, அம்மா திருமங்கலத்தை எடுத்து கொடுத்து அது அம்மா பேரவைக்கு என்று அது ஒரு பாக்கியம் உண்டு. அது 70வது பிறந்த நாள்னா 70 ஜோடிகள், அதுபோன்று நாங்கள் அம்மாவுடைய அனுமதியை பெற்று 70 திருமணங்கள், 120 திருமணங்கள், 80 திருமணங்கள், இப்போ அது புரட்சித் தலைவர் எடப்பாடியார் காலத்தில் கூட நாங்கள் அதை நடத்தியிருக்கோம். இப்போது என்னுடைய மகள், மூத்த மகள் பிரியதர்ஷினி முரளி அவருடைய திருமணமும் 51 சமத்துவ சமுதாய திருமணமாக இதே கோயில் வளாகத்தில் இந்த இடத்துல தான் நடைபெற்றது. என் குழந்தை 51வது மணமக்களாக அதில் பங்கேற்றாங்க. புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் திருமங்கலத்தை எடுத்து கொடுப்பதற்கு அவர்கள் அனுமதி கொடுத்திருந்தார்கள்.
அவர் நான் வருகிறேன் என்று உறுதி அளித்திருந்தார்கள். ஆனால் அன்றைக்கு பார்த்தீர்களானால் திடீரென்று உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு முதல் நாள் மாலையிலே தான் வருகிறது. ஆகவே அந்த தீர்ப்பு நாளைய தினம் பொதுக்குழு செல்லுமா, பொதுச் செயலாளர் தேர்வு செல்லுமா என்கிறது. ஆகவே ஒரு ஒரு அழுத்தம் நிறைந்த மாலை பொழுதாக அந்த மாலை பொழுது கழிந்தது. எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு ஏற்கனவே ஈரோடு இடைத்தேர்தல் வேறு அதில் அங்கே பணியாற்றுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா அம்மாவை திருநாமத்தில் நடைபெறுகிற இந்த திருமணத்திற்கு இத்தனை தடைகளா என்று பார்க்கிற போது பொதுச் செயலாளர் வருவாரா மாட்டாரா என்ற ஒரு விவாதம் ஒரு புறத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற போது புரட்சித் தமிழர் எடப்பாடியார் எப்போதும் போல 4 மணிக்கு அங்கே சேலத்திலிருந்து புறப்பட்டு சரியாக 6 மணியெல்லாம் இங்கே வந்து விட்டார்கள். அவர் வந்தபோது வழிநெடுங்களும் வரவேற்பு கொடுத்து விட்டு இங்கே வந்து அவர் அம்மாவையும் தலைவரையும் வணங்குகிறார். ஏன்னா அவருடைய திருக்கரத்தால் தான் இந்த கோயில் திறக்கப்பட்டது. அதை திறந்து வைத்து விட்டு சரியாக 9-9:30 மணி அளவில் திருமங்கலை பூட்டு நாம் கொடுக்குவதற்கு முன்பாக திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு முன்பாக காலை உணவை எடுத்துக்கொள்ளலாம் என்று அந்த அறையில் நாம் அடுத்த அந்த அறைக்கு தான் செல்ல இருக்கிறோம். நூலகங்கள் உள்ளிட்ட ஒரு அறையாக அங்கே அவர் காலை உணவு எடுத்துக்கொள்ள தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு பொதுக்குழு செல்லும், பொதுச் செயலாளர் தேர்வு செல்லும் என்கிற ஒரு வரலாற்று தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில். சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஹையர் அத்தாரிட்டி. ஆகவே அந்த தீர்ப்பு இந்த புண்ணிய பூமியில் வருகிற போது பொதுச் செயலாளர் மகிழ்ந்து இது அம்மா பூமி, புண்ணிய பூமி, அம்மா திருக்கோயில். ஏனென்றால் இந்த கோயில் திறக்கிற போது கட்டுக்கடங்காத கூட்டம் அன்றைக்கி ஆளுகிற கட்சியாக இருக்கிற போது அவர்களால் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக வணங்க முடியக்கூடிய சூழ்நிலை ஏற்படவில்லை. நெருக்கடி அந்த கூட்டத்திலே கூட அவர்கள் வணங்கி இதை திறந்து வைத்து தீபாராதனை காட்டி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அன்றைக்கு இந்த திருக்கல்யாணம் நடக்கிற போது அவர் மனமுருகி இந்த இடத்துல நின்று ஒரு 5 நிமிடங்கள் மனமுருகி அவர் அம்மாவையும் தலைவரையும் வணங்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் செய்த இந்த திருக்கோயில். அப்படி எல்லோரும் இந்த சைடு பகுதியில் ஆண்டாள் திருக்கோயிலுக்கு செல்பவர்கள், குற்றாலத்துக்கு செல்பவர்கள், கேரளாவுக்கு செல்பவர்கள் எல்லாம் இங்கே பார்த்துவிட்டு போகிற வகையில் இது அமைந்திருக்கிறது. நீங்கள் கேட்டது இந்த சிந்தனை எப்படி தோன்றியது? கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கிற இயக்கம், கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்திருக்கிற இயக்கம், அம்மாவிடத்தில் பலனடைந்தவர்களே கிடையாது என்கின்ற எண்ணிக்கையில் அளவிட முடியாது. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணி விடலாம், கடல் மணற்பரப்பில் இருக்கிற மணலை எண்ணி விடலாம். ஆனால் அம்மாவிடத்தில் பயனடைந்தவர்களை எண்ண முடியாது. எண்ணிலடங்காத பயனாளிகளை அம்மாவர்கள். ஆனால் உங்களுக்கு எப்படி அந்த சிந்தனை வந்தது என்று சொல்கிற போது, அம்மா அவர்களை நான் சட்டமன்றத்திலே அழைக்கிற போதும் சரி, பொது இடங்களிலே மேடைகளில் பேசுகிற போதும் வாழும் மனித தெய்வம், தமிழர் குல சாமி என்று தான் அழைக்கிற போது அம்மா அவர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற ஒரு புறம் இருந்தாலும் கூட ஒரு கேலி கிண்டல் நையாண்டிக்கு கூட நான் ஆளாக்கப்பட்டேன். அம்மாவை ஐஸ் வைத்து காக்கா பிடித்து பதவிக்காக சொல்லுகிறான் உதயகுமார் என்று. செருப்பு அணியாமல் அம்மா இருக்கிற இடம் கோயில், ஆகவே தெய்வம் இருக்கிற இடம் கோயில், அந்த இடத்துல செருப்பு காலணி அணியாமல் தான் செல்வேன் என்று இருந்த என் பழக்கத்தை விமர்சனத்துக்குள்ளாகி அம்மா அவரை கவனத்துக்கு சென்று அம்மா அதை கூப்பிட்டு இல்லை இதெல்லாம் நடைமுறையிலே மாற்றிக்கொள்ள வேண்டும், நீங்கள் இப்போது எல்லோருக்கும் பொதுவானவர், அமைச்சராகிவிட்டீர்கள் என்று அமைச்சரானதற்கு பிறகு. ஆகவே இப்படியெல்லாம் நடந்தது. ஆனால் அம்மா மறைவுக்கு பிறகு தெய்வம் என்று சொன்னவர்கள் பக்தர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இந்த உலகம் நம்மை கவனிக்கும், இந்த உலக மக்கள் நம்மை கவனிப்பார்கள். அம்மா ஆன்மா கூட நம்மை தெய்வம் என்று சொன்னவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கிற போது தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய நினைவாலயத்தை ஒரு மிக பிரம்மாண்டமான பீனிக்ஸ் பறவை எழுந்து வருவது போல தலைநகர் சென்னையிலே உருவாக்கி காட்டினார்கள். அந்த பாக்கியம் அவருக்கு கிடைத்தது, அமைச்சர்களுக்கு கிடைத்தது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்தது. தொண்டனுக்கு என்ன பாக்கியம் என்று சொல்கிற போது தெய்வம் தெய்வம் என்று சொன்ன பக்தர்கள் என்ற அடிப்படையில் இந்த தெய்வத்தினால் பலனடைந்த நாம், இந்த தெய்வத்தினுடைய அருளாசியால் நமக்கு கிடைத்த நமக்கு அடையாளம், வாழ்வாதாரம், முகவரி எல்லாம், இது ஏன் பொதுமக்களுக்கும் அம்மாவுடைய ஆன்மா என்பது அது தெய்வ
உள்ளம் என்கிற காரணத்தினால இது பொதுமக்களுக்கும் ஏன் நாம் கொண்டு சேர்க்கக்கூடாது? அம்மாவுடைய திருநாமத்திலே நாம் செய்கிற சேவைகள் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு பொதுமக்களுக்கும் நாம் விரிவான வகையில் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த கோயில் என்கிற ஒரு சிந்தனை நாம் என்னுடைய சிந்தனையிலே வந்தது. அந்த அடிப்படையில் தான் என்னை தேர்ந்தெடுத்த மக்கள், இந்த திருமங்கலம் தொகுதி மக்கள் வாழ்கிற இந்த பகுதியில் எல்லோருக்கும் அருளாசி கிடைக்க வேண்டும். அம்மாவுடைய அருளாசி கிடைத்தால் அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும், அவர்கள் வாழ்விலே உயர்வார்கள். ஏன்னால் இவர்கள் 2 பேருமே மனித பிறப்பு அல்ல, தெய்வ பிறப்பு, தெய்வ அவதாரங்களாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு விமர்சனங்கள் 1000 உண்டு, லட்சங்கள் உண்டு, அதற்குள் நான் போகவில்லை. என்னுடைய நம்பிக்கை, என்னை போன்ற கோடிக்கணக்கான ஏழை எளிய சாமானிய எளியவர்களுடைய நம்பிக்கை, இவர்கள் 2 பேரும் தெய்வ பிறப்பு, மனித பிறப்பு அல்ல. இந்த மனித புனிதர்களுடைய வரலாறு, இவருடைய தியாகம், இவருடைய உழைப்பு, இவருடைய அர்ப்பணிப்பு, இந்த தாய் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக அர்ப்பணிப்பு, இதை இளைய சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டவர்களெல்லாம் அருளாசி பெற வேண்டும், அவர்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும், இவர்களுடைய ஆசி கிடைக்க வேண்டும். இந்த ஒரு தொலைநோக்கு சிந்தனையில் இது எதிர்காலத்தில் இன்னும் இதை இளைஞர்களுக்கு கேரியர் கைடன்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், அதே போன்று அவர்களுக்கான பல்வேறு பயிற்சி முகாம்கள், அனைத்து துறைகளிலும் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பல்வேறு பயிற்சி முகாம்கள், ட்ரைனிங் இன்ஸ்டியூட், ரீஹேபிலிட்டேஷன் அந்த செக்டாரில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ட்ரைனிங் பயிற்சி அந்த செக்டாரில் அம்மா திருநாமத்தில் 1 டே ட்ரைனிங் ப்ரோக்ராம், 2 டே ஏற்கனவே நாங்கள் கிராமந்தோறும் அம்மா சேரிட்டபிள் ட்ரஸ்டின் மூலமாக நடத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு லட்சியம் உண்டு. அதுதான் இந்த ட்ரஸ்டினுடைய அடிப்படை தத்துவமாகவும் வைத்திருக்கோம். இப்போ திருமங்கலத்திலேயே நீங்கள் தொகுதிக்குள்ளேயே இதை அமைச்சிட்டீங்க. இப்போ இந்த திருமங்கலம் தொகுதி இந்த தொகுதியில் நிறைய நான் பார்த்துருக்கேன். நீங்கள் நடைப்பயணம் போயிருக்கீங்க, சைக்கிளில் போயிருக்கீங்க. இந்த பத்திரிகை கூட நீங்கள் கிராமமாக போய் வீடு வீடாக நீங்கள் கொடுத்ததையும் நான் பார்த்துருக்கேன். இன்னும் பொதுமக்களுக்கு தேவையான சில சந்தோஷப்படுத்துறதுக்காக சில அன்பளிப்புகள் கூட அவங்களுக்கு திடீர்னு தட்டு, ஒரு குண்டாங், அது அவங்களுக்கு ஏதாவது பொருள் அப்படி கூட நீங்கள் கொடுத்து எலெக்ஷன் சமயத்தில்னு சொல்லல, பொதுவாகவே அந்த எந்த சமயத்துலையுமே நீங்கள் அதை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நீங்கள் மொதல் 5 வருஷத்தில் பண்ணதுக்குரிய ரிசல்ட்டை அந்த 2வது எலெக்ஷனில் நிற்கும் போது பொதுமக்கள் வாக்காளர்கள் உங்களுக்கு அதற்கான நன்றியை காட்டினதா நீங்கள் நினைக்கிறீங்களா? இது பலன் எதிர்பார்த்து செய்கிற விஷயம் இல்லை. இது தேர்தலுக்காக, நீங்கள் கரெக்டாக சொல்லுங்க, தேர்தலுக்காக செய்கிறது இல்லை. அதனால தான் நான் விளக்கமாக சொன்னேன், இதை தொடர்ந்து செய்யணும். நான் தேர்தலில் நின்றாலும் நிற்கவில்லை என்றாலும் நான் என் ஆயுள் முழுவதும், என் உடம்புல உயிர் இருக்கிற வரையும், எனக்கு பின்னால் என் சந்ததியர்களும், என்னுடைய மகள், அதற்கு பிறகு அவருடைய தலைமுறைகள் எல்லாம் இந்த சேவையை அம்மாவின் நாமத்தில் செய்ய வேண்டும். ஏன்னா தலைமுறை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் அவர்கள், அம்மா அவர்கள். அவர்களுடைய புகழை எடுத்து செல்வது என்பது நமக்கு ஒரு புண்ணிய காரியம். அதை செய்ய வேண்டும் என்பதில் இருக்கிறோம். இன்னொன்று நீங்கள் சொன்னது நான் மறுக்க முடியாது. நன்றியுள்ள வாக்காளர்கள், நன்றி மறக்காத வாக்காளர்கள், கருணை உள்ள வாக்காளர்கள், தாயுள்ள வாக்காளர்கள் நம்முடைய திருமங்கலம் தொகுதியுடைய வாக்காளர்கள். வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், நான் இந்த தொகுதியில் 2வது முறை வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக பொறாமையின் காரணமாக, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எத்தனையோ பேர் நினைத்தாலும் என்னை தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த வாக்காளர்கள் என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார்கள், என் மீது பரிதாபப்பட்டார்கள், என் மீது அனுதாபப்பட்டார்கள். நான் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் மீண்டும் என்னை தேர்ந்தெடுத்தார்கள். ஏன்னா திருமங்கலம் தொகுதியில் ஒரு முறை நின்றவர்கள் மறுமுறை வெல்வது என்பது வரலாறில் பல கட்டங்களை ஆய்வு செய்கிற போது அப்படி ஒரு சான்று இல்லை, முன்னுதாரணம் இல்லை. ஆகவே அந்த முன்னுதாரணமாக என்னை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதற்கு நன்றி கடனாக உழைப்பதற்கு நானும் தற்போது 2வது முறையாக தேர்ந்தெடுத்து உழைத்து கொண்டே இருக்கிறேன். இது போன்ற ஒரு வாக்காளர்களை நாம் காண முடியாது. என் மீது அவ்வளவு ஒரு பாசமும், என் மீது ஆதரவும், பொய் பிரச்சாரத்தினுடைய சுனாமி, சூறாவளி என்று கூட சொல்ல முடியாது, சூறாவளியை கூட கடந்துடலாம், சுனாமியை கடக்க முடியாது. ஆனால் அதை கூட கடந்து என்னை மீட்டெடுத்தவர்கள், பொய் பிரச்சாரத்தின் சுனாமியிலிருந்து மீட்டெடுத்த வாக்காளர்கள், என்னை வாழ வைத்த தெய்வங்கள்,
நம்முடைய திருமங்கலம் தொகுதி வாக்காளர். ஏன்னா திருமங்கலம் ஃபார்முலான்றதே ஆமா. புகழ்பெற்ற ஒரு தமிழக அரசியல் ஒரு வார்த்தை. அவன் அப்படிப்பட்ட தொகுதியில ஒரு சாமானியனான என்னை வந்து 2வது முறையாக தேர்ந்தெடுப்பது என்பது நாம் செய்த பாக்கியம்தான், புண்ணியம்தான். அது இப்போ நீங்கள் ஒரு 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தீங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா, நீங்கள் ஒரு முத்திரை பதித்த விஷயமா, அதில் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? துறை சார்ந்து இப்போ நம்ம மாவட்டம் சார்ந்து தொகுதி சார்ந்து 3 பிரிவாக நம்ம அதை பார்க்கலாம். இப்போ தொகுதி சார்ந்து நம்ம அப்படி பார்க்குற போது இந்த தொகுதியிலே எப்படியாவது தொழிற்சாலைகள் கொண்டு வர வேண்டும் என்று எல்லோரும் நினைப்பார்கள். ஆனால் நான் இங்கே ஏற்கனவே தொழிற்சாலைக்காக ஒதுக்கப்பட்ட அந்த விவசாய நிலங்களை எடுக்கக்கூடாது, விவசாயிகளுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய செவரக்கோட்டையில் இங்கே கூட அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த நம்முடைய கள்ளிக்குடி ஒன்றியம் செவரக்கோட்டையில் பொன் விளைகிற பூமி ஏறத்தாழ ஒரு 10 கிராமங்களில் அவர்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடினார்கள். எதிர்க்கட்சியாக இருக்கிற போது அம்மா அவர்களும் எதிர்க்கட்சி தலைவராக அதற்கு போராட்டத்தை அறிவித்து போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த சிப்காட் தொழிற்பேட்டை வரக்கூடாது என்று இன்றைக்கு அந்த பொன் விளைகிற பூமி அவர்களிடத்திலே ஒப்படைக்கிற அந்த சாதனையை புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக செய்து கொடுத்தார்கள். அதே போன்று இந்த தொகுதியிலே ஒரு தாலுகா உருவாக வேண்டும். கள்ளிக்குடியிலே ஒரு தாலுகா, திருமங்கலத்தில் ஒரு கோட்டம், புதிய கட்டடங்கள், அந்த கல்லூரி கட்டடங்கள், புதிய கல்லூரிகள், இப்படி நாம் படிப்படியாக இன்றைக்கு நாம் பார்த்தோம்னா இந்த தொகுதியில் 423 வருவாய் கிராமங்கள், 116 ஊராட்சிகள், 2 பேரூராட்சியில் 15 வார்டுகள், 27 நகராட்சி வார்டுகள், இவை எல்லாம் அடிப்படை வசதிகளோடு இருக்க வேண்டும். சாலை வசதி, மருத்துவ வசதி, சுகாதார வசதி, குடிநீர் வசதி, இவையெல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் திட்டங்களை கொண்டு வர முடியும். நகராட்சிக்கு புதிய கட்டடம், அதே போல் யூனியன் அலுவலகத்துக்கு, திருமங்கலம் யூனியன் அலுவலகத்துக்கு புதிய கட்டடம், கள்ளிக்குடி தாலுகா அலுவலகத்துக்கு புதிய கட்டடம், பள்ளிக்கூடங்களுக்கு புதிய கட்டடம் என்று அனைத்து பகுதிகளிலும் நீங்கள் 423 வருவாய் கிராமத்துக்கு போனீங்கன்னா இது போன்ற ஃபேவர் பிளாக் அமைக்கப்படாத சாலைகளே இல்லை என்று சொல்லுகிற வகையில் அந்த அடிப்படை கட்டமைப்புகளை பண்ணியிருக்கோம். கூட்டு குடிநீர் திட்டங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த திருமங்கலம் திருப்பரங்குன்றம் சேர்ந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை இந்த பகுதியில் வேறு பகுதிக்கு போக இருந்ததை கொண்டு வந்திருக்கோம். திருமங்கலத்தில் துணைக்கோள் நகரத்தை இந்த பகுதிகளுக்கு கொண்டு வந்து அதை என்னுடைய காலத்தில் அம்மா அவர்கள் 2011-16 அது தொடங்கினாலும் 16-21 விரைவுபடுத்தி அங்கே அதுக்கு தேவையான அந்த கழிவு நீர் செல்கிறத அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வர முடிந்தது. இப்படி எய்ம்ஸ் மருத்துவமனை என்பது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்ற அடிப்படையில் நகராட்சிகளை அனைத்து சாலைகளும் மேம்படுத்தி இருக்கிறோம். ஊராட்சிகளில் 3 ஊராட்சிகள், கல்லுப்பட்டி, கள்ளிக்குடி, திருமங்கலம், 3மே வளர்ச்சி கொண்டு வருவதற்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறோம். அதே போல இந்த டோல்கேட் திருமங்கலம் கப்பலூர் அந்த டோல்கேட், ஆமா, அப்போ அம்மாவுடைய ஆட்சி புரட்சித்தலைவர் எடப்பாடி இருக்கிற போது உள்ளூர் மக்களுக்கு கட்டண சலுகை விதிவிலக்கு நம்ம பெற்றுக் கொடுத்திருந்தோம். ஆளுகிற கட்சியாக திமுக வந்தபோது அது காட்டிலே பறக்க விடப்பட்டு மீண்டும் அவர்களுக்கு உள்ளூர் மக்கள் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. அதை எதிர்த்து தொடர்ந்து போராடி ஏறத்தாழ 4 முறை வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு பிறகு அவர்கள் விடுதலை செய்தார்கள். அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறோம். அதே போல் அந்தந்த பகுதிகளில் ஏற்படுகிற பிரச்சனை, பஸ் போக்குவரத்துக்கான பிரச்சனை, சுகாதாரத்துக்கான பிரச்சனை, இவையெல்லாம் என் கவனத்துக்கு வருகிற போது எதிர்க்கட்சியாக இருக்கிற போது நாங்கள் போராடித்தான் அதை பெற வேண்டியது இருக்கிறது. அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம். அதே போல் ஒவ்வொரு சாலை மேம்பாடு அகலப்படுத்துவது, மேம்படுத்துவது, கிராம சாலைகள், இவையெல்லாம் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். அது மக்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இது தொகுதி. மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய செஞ்சிருந்தாலும் கூட இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவர் அலுவலகம் நம்ம வருவாய்த்துறையில் இருந்ததுனால அந்த நம்ம காலங்களில் அந்த ஆட்சியர் அலுவலகம், கூடுதல் ஆட்சியர் அலுவலகம், ஏன்னா அது மிக பழமையான கட்டடம், அதனால் அந்த கூடுதல் ஆட்சியர் அலுவலகத்தை நாம் திறக்க வேண்டும் என்பதற்காக அதை புதிதாக 33 கோடி அளவில் செய்தோம். அதே போல் நம்முடைய மாவட்டத்தை தாண்டி துறை சார்பாக இருக்கிற போது கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் டாக்குமெண்டேஷன், ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ், இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஓட்ட போய் கேட்டோம்னா பயங்கரமாக பையில புரட்டி எடுத்து பூரா செல்லோ டேப் ஒட்டி அதை பூரா கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணோம்.
புதிய மாவட்டங்கள் 6 மாவட்டங்கள் பண்ணோம், புதிய தாலுக்காக்கள் புதிய வந்தோம். அதே போல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவுடனே பட்டா மாறுதல். இந்த பட்டா மாறுதல் என்பது குதிரைக்கு கொம்பு முளைத்த கதையாகத்தான் இருக்கும். அதையெல்லாம் எளிமைப்படுத்தணும் அப்படின்னு நம்ம செஞ்சோம். முதியோர் ஓய்வூதியத்தை எளிமைப்படுத்தினோம். எல்லாமே நம்ம அதை பேரிடர் காலங்களிலே கஜா புயலில் ஒரு உயிரிழப்பு கூட இல்லாத வகையில் சயின்டிஃபிக் அப்ரோச், ப்ரீ டிசாஸ்டர், டூரிங் டிசாஸ்டர், போஸ்ட் டிசாஸ்டர், இந்த 3 நிலைகளிலும் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பணியாற்ற வேண்டும் என்பது சயின்டிஃபிக் அப்ரோச்சாக அதை நாம் செய்ய முடிந்தது. இப்படி துறை சார்ந்து பல திட்டங்களை மக்களுக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலே நாங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை கட்டமைப்புகள், சுற்றுச்சாலைகள் அமைப்பது, இதையெல்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கேட்ட தொகையெல்லாம் புரட்சி தமிழர் 100ஆண்டு விழா நடத்துகிற போது, அரசு விழா நடத்துகிற போது கூட்டு குடிநீர் திட்டம் அது பார்த்தீங்கன்னா அமிர்த் திட்டத்தில் லோயர் கேம்ப்லேருந்து தண்ணி கொண்டு வரும். இப்போ இன்னும் 10 நாள் 1 மாதங்களில் அந்த தண்ணி வரப்போகுது. ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்தது. இப்படி மதுரையின் வளர்ச்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய ஆட்சியில் பல திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சொல்ல முடியும். அதனால தான் தொடர்ந்து இந்த மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கின்றார்கள். பல்வேறு சேதாரங்கள் ஏற்படுவதற்கு முயற்சி செய்தாலும் கூட வெற்றி இரட்டைலைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கும் புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கும் இந்த மக்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்பது இந்த சேவைகள் அடிப்படையாகத்தான் கிடைக்கிறது என்பது நம்முடைய நம்பிக்கை. Yasco shirts, trousers and dhotis. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.